நானும் போகி சொல்றேன், பாரத ரத்னா விருது வழங்கப்படட்டும். ஆமா, அவர் நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன். நானே எங்க அண்ணன் தான். அம்மா இறந்ததுக்கு 2 பேரும் கொண்டா நின்று பேட்டி. ஆமா, கடிக்கப்பட்டு வீட்டுக்கே எங்க அம்மா இறந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா சீமார் வந்துட்டாரு. தொடரும். யாதும் ஊரே யாவரும் கேளு என்பது போல சகோதர பாசத்தோடு இணைந்திருந்து வேளாண் பெருமக்கள், நிலத்தை நம்பி உழுது பயிரிட்டு வாழ்கின்ற விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் சமூக நீதியும் ஓங்கி பெருகட்டும். அதற்கு இந்த தேவர் ஜெயந்தி ஒரு பாதை அமைத்துக் கொடுக்கட்டும் என்று கூறி, அந்த ஒற்றுமை உணர்வு தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவை என்பதையும், சாதிமத சளக்குகளும் வேறுபாடுகளும் நம் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்பதையும் இளம் தலைமுறையினர் உணர வேண்டும் என்பதையும் இந்த வேளையில் நான் இங்கே வந்து பசுமன் தேவர் திருமகனாருடைய தூவி அவருக்கு வீர வணக்கம் செய்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் வீரத்திற்கும் இளைஞர் உள்ளங்களில்